சரி, இப்போ ரீசெண்டா வாட்ஸ்அப் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அந்த வாய்ஸ் நான் தான் பண்ணுவேன். நான் அவரோட அடிமை. ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க ஆரம்பிச்சோமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி ஓகே, நீங்க பண்ணுங்க, நான் அப்படியே உங்க கூடயே வந்துடுறேன். பக்த கோடிகளுக்கு எல்லாரும் வந்திருக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம பக்தா இருக்கா இல்லையா, தம்பி பேர் என்ன? நான் இல்ல அவங்க பக்தா ரொம்ப வெக்கப்படுறப்பல இதுல வெக்கப்பட்ட ஆகுமா? தப்பு இல்லையா? கண்ணில தண்டி வச்சுட்டான். ஒரு அடர்ந்த காட்டுல நான் வாக்கிங் போயிருந்தேன். அடர்ந்த காட்டுல நீ வாக்கிங் தான் போனியா? உடம்பு குறைக்க வேணாமா? உடம்ப குறைக்க போனியா? குறைக்க போறேன். எங்க அம்மா நீ உடம்ப குறைச்சாதாண்டா சாப்பாடு அப்படின்ட்டா. சரிம்மா போட்டு நடைய போட்டு உடம்ப குறைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன. எங்க அம்மா அப்படியே ஆச்சரியத்துல கண் கலங்கிட்டா. சரி நானும் வாக்கிங் ஸ்டிக் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேகமா கிளம்புனேன். அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு அன்னைக்கு கால் வலின்ட்டு. உட்காந்துட்டேன். நீண்ட நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பி போகலாம் அப்படின்னு வந்தேன்னா அப்பதான் தெரிஞ்சது ஓகே நம்ம உடம்ப குறைக்கணும். 4 பொண்ணு பார்க்க வேண்டாமா நம்மள? இப்படி சிரிக்க கூடாது. தப்பு இல்லையா? தப்புதான். சரி, ஒரு 2-3 மாதங்களுக்கு கழிச்சு உடம்ப குறைச்சிட்டேன். ஸ்லிம் ஆயிட்டேன். ஸ்லிம் ஞாபகம் வரல, ஸ்லிம் ஆயிட்டேன். உடனே என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன். நான் என்னடா ஸ்லிம் ஆயிட்டே அப்படின்னு கேட்டா. இல்லடி உனக்காக தான் ஆனே அப்படின்னு போனேன். அப்ப என்ன சொன்னாங்க சாமி? சரி ஒரு டிரைவ் போலாமா அப்படின்னு கேட்டா. எதுலடி அப்படின்னு கேட்டேன். கார்லயா இல்ல பைக்லயா அப்படின்னு கேட்டேன். பைக்லடா அப்படின்னு கேட்டா. சரி கீர் உள்ள பைக்கா கீர் இல்லாத பைக்கா? ஆக்டிவாவா இல்ல ஹோண்டாவா அப்படின்னு. ஆக்டிவானா என்ன சாமி? ஆக்டிவானா கீர்லெஸ் பைக்கு. ஹோண்டா யூனிகார்ன்னா கீர் உள்ள பைக்கு. ஓகே சாமி. ஏய் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்க பேசுங்க சாமி. சரி நேர வேகமா ஈசிஆர்ல எடுத்துட்டு ஜொயின்னு போய்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சாமி? ஈசிஆர்ல பண்ணிட்டு இருந்தீங்க? ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போது ஒரே மழை. சரி இப்படி ஓர ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அங்க 10க்கு 10 அறை. உள்ள ஒரே ஏசி. குளிர் இல்லையா, விரைச்சிடுச்சு. உடம்ப சொன்னேன். நான் இல்ல தெரியுமா, இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. வெறிச்ச உடம்போட திரும்பி வந்துட்டேன். ஏன் சாமி? பீப் போட்டு வர இல்லையா? ஓகே, அதனாலதான். நன்றி.